வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட ஹஸ்பண்ட் நிக்கோலஸ் தேவ் அவர்களும் குடிசை வீட்டில் தங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வேகமாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. அது என்ன, ஏன் அவங்க தங்க போகிறாங்க அப்படிங்கிற விலாவரியான டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் சரத்குமார் அவர்களோட பொண்ணான வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு சமீபத்தில் நிக்கோலஸ் தேவ் அப்படிங்கிறவர் கூட மேரேஜ் நடந்திருந்துச்சு. அண்ட் மேரேஜுக்கு அப்புறம் இங்கே சென்னையில் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ரிசப்ஷன் நடத்தியிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு ஏராளமான லாங்குவேஜில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு தங்களோட ஆசீர்வாதத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து அடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரசிகர்கள் தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் கிடைச்சிருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களோட ஹஸ்பண்ட் நிக்கோலஸ் தேவும் குடிசை வீட்டில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது காலம் முழுக்க அவங்க குடிசை வீட்டில் இருக்க போகிறது கிடையாது, ஒரே ஒரு நாள் மட்டும் அவங்க குடிசை வீட்டில் இருக்க போகிறாங்க. அது ஏன் அப்படின்னா, வரலட்சுமி சரத்குமாரோட அப்பா சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவரோட ஆசை தான் இந்த ஒரு ஆசை. எதனால் அப்படின்னா, அவங்களோட தாத்தா வாழ்ந்த வீடு தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ட் அது ரொம்பவே ஏழ்மையான ஒரு வீடு தான். அண்ட் அங்கே சரத்குமார் அவர்கள் பல நாட்கள் வாழ்ந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் அங்கேருந்து மேலே வளர்ந்து வந்திருக்காரு. அண்ட் மிகப்பெரிய அளவுலலாம் அவருக்கு ஸ்டார்டிங்கில் சினிமா சான்ஸ் கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆக்டராக மாறி இருக்காரு. அண்ட் என்ன தான் நாம் மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருந்தாலுமே நம்மளோட முதல் விஷயத்தை மறக்கக்கூடாது, நம்மளோட முன்னோர்களை மறக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பொண்ணை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக அவங்களோட சொந்த வீட்டுக்கு தான் கூட்டி போகிறாராமா. அண்ட் அங்கே இருக்கவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நாள் மட்டும் அங்கே ஸ்டே பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதை தான் ஒரு சிலர் அவங்க லைஃப் லாங் அங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. லைஃப் லாங்லாம் அவங்க இருக்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு நாள் அவங்க முன்னோர்களை ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அண்ட் அவங்களோட சொந்த குலதெய்வம் இருக்கும் இல்லையா, அதுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் கல்யாணம் ஆனவங்க அவங்க குலதெய்வ கோயிலை போய் வழிபடுறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் தான். அண்ட் இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.